காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். காலையில இருந்து வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருந்தது. அதான் தங்க பிள்ளைகிட்ட ஒரு பூஸ்ட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏங்க இப்படி உடனே சமாதானப்படுத்த கூடாதுங்க. சமாதானப்படுத்துறேனா? நீங்க எப்ப சண்டை போட்டீங்க நான் சமாதானப்படுத்த? ஏங்க பாங்க. உங்களுக்கு சண்டை போடவே தெரியல. இப்படி எல்லாம் சண்டை போடக்கூடாது. அப்புறம் எப்படி சண்டை போடணும்? உங்க மைனி கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு வர்றீங்களா? மைனி தான் சரியான ஆளு. சரி சந்தோஷம். ட்ரைனிங் எடுத்துட்டு வாங்க. இப்ப கிளம்புவோமா? எந்த ஆசைக்குள் நீரானே ஊஞ்சலை அலைய வைத்தாய். என்னவா? ஒண்ணுமில்லையே. படிக்கிறியோ? ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல நீ பரீட்சை டைம்லயே படிக்க மாட்ட. இப்போதான் லீவ்ல தானே இருக்க, அதான் கேட்டேன். அடுத்த செமஸ்டருக்கு இப்பல இருந்தே படிக்கிறேன். நேத்து தான் மேரேஜ் முடிஞ்சிருக்கு. ஆமா தெரியும். நாளைக்கு ரிசப்ஷன். அதுவும் தெரியும். அப்புறம் படிக்கிற? நேற்றுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு நாளைக்கு ரிசப்ஷன் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தர் உளுந்து உளுந்து வேலை பார்க்கலாம். நாங்க படிக்க கூடாதோ? அப்புறமேட்டா ரொம்ப பண்ணாத என்ன, அப்புறம் மறுபடியும் வேலை பார்க்க போயிருவேன். போங்களேன், நான் என்ன பிடிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் கூப்பிட்டாலும் வரமாட்டேன். நான் எதுக்கு உங்களை கூப்பிட போறேன்? இங்க பாரு பேபி, வேணா என்கிட்ட பண்ணாத. நான் என்ன பண்ணேன்? நான் பாட்டுக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி லைட் ஆஃப் பண்ணு, எனக்கு தூக்கம் வருது. எனக்கு படிக்கணும். எனக்கு தூங்கணும். தூக்கம் வந்தா இந்த இப்படி படுத்து தூங்குங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ண முடியாது. எனக்கு படிக்கணும். நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்க போறேன். சரி அப்படின்னா நான் வெளியே உட்காந்து படிக்கிறேன். நீ வெளியே போனேன்னா எல்லாரும் என்னதான் கேட்பாங்க? கேட்டா சொல்லுங்க. பேபி ரொம்ப பண்ணாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ இப்படியே பண்ணிக்கிட்டே போனேன்னு வச்சுக்கோவேன், பின் விளைவு நீ எதிர்பார்க்காததை விட ரொம்ப பயங்கரமா இருக்கும். பாத்துக்கலாம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஊருக்கே தெரியும் நமக்கு கல்யாணம் ஆனது. சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. வைத்து போட்டு சென்றாயே அடிக்காமகிடம் என்னை மட்டும் மாட்டி சென்றாயே. பேபி வேலை பார்க்கறதுக்கு போயிட்டாரு. அதனால ஏன் பப்பரமிட்டா உனக்கு இவ்வளவு சேட்டை? அவர் எவ்வளவு அழகா இறங்கி இறங்கி வந்து கெஞ்சுறாரு. ஆனாலும் உனக்கு இருக்கிற திமிர் இருக்கே. இருக்கணும்ல, மிஸ்ஸஸ் எம்கேல அப்படித்தான் இருக்கணும். அவர் வேலையை முடிச்சிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள இந்த ஒரு லெசனை எப்படியாவது முடிச்சிடணும். ஆத்தி மணி 12 பேபி இன்னமும் வரல. இன்னமா வேலை பார்க்கறாரு. நம்மளும் படிச்சு முடிச்சிட்டோம். நேரம் போனதே தெரியல. போய் பாப்போமா என்ன பண்றாருன்னு. ஒருவேளை அங்கேயே தூங்கிட்டாரோ? போச்சு, வீட்டுல வேற யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். போய் பாப்போம். இந்தாங்க மருமகனே, கொஞ்சோன்னு குடிச்சிட்டு வேலையை பாருங்க. பேபி டாடி போதும். அட ஒரு வாயை குடிச்சிட்டு போதும்னா எப்படி? குடிங்க, வளர்ற புள்ள. பேபி டாடி இதுக்கு மேலேயா வளரணும்? நல்லா வளரணும், குடிங்க. அப்படியா சொல்றீங்க? குடிங்க. அட பாவிகளா, என்னையா கொடுமை இது? மத்தியானம் தனியா வஞ்சி வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாரு. பேபி டாடி இனிப்பே பத்தல. உங்களுக்கு எப்படி பேபி இனிப்பு பத்தும்? நீங்க எந்நேரமும் இனிப்பிலேயே முங்கி குளிக்கிற ஆளாச்சே. அச்சச்சோ, இன்னும் கொஞ்சம் வேணா போட்டு வாங்கிட்டு வரட்டுமா? எவன் போட்டான் இந்த டீ? மண்டபத்துல சமையல்காரதையும் போட்டான். எனக்கு ஒரு கப்புக்கு 3 ஸ்பூன் சீனி போடணும். அடடா, நான் 2 போட்டு வாங்கிட்டு வந்தேன். இட்ஸ் ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி சரி, இப்ப குடிப்பீங்களா? நாளைக்கு நானே உங்களுக்கு போட்டு கொண்டு வரேன். ஒரு கப்புக்கு 3 கரண்டியா? சரி போட்டுருவோம். ஆமா. என்னது நாளைக்குமா? பேபி டாடி போதும். இது கொஞ்சம் கொஞ்சியே காரியத்தை சாதிக்கும் போல. போதுமா? சரி வேலையை பாருங்க. ஓகே.
இது வேறயா விளங்கிரும். மருமானே காத்து நல்லா வருதா? பேபி டாடி அதான் ஃபேன் ஓடுதுல்ல. ஃபேன் காத்து அனலா இறங்குது. அந்த காத்து உங்க மேல பட்டு உங்களுக்கு ஹீட் ஆயிடக்கூடாதுல்ல, அந்த காத்தை விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் ஒருத்தர் அவருக்கு ஏத்த மாதிரியே சேஞ்சக் போடுறாரு. ஆனாலும் இந்த பேபிக்குன்னு வந்து மாட்டுறாங்க பாருங்க. முதல்ல டியூட்ஸ், இப்ப அவங்கள காணும். அதுக்கு பதில் எங்க அப்பா. பேபி டாடி அந்த விசிறி குச்சியை வச்சு முதுகுல லைட்டா சொரிஞ்சு விடுங்க. இந்த சொரிஞ்சு விடுறேன். உருப்பு டாப்ல தான் இருக்கும். இங்கனையா? ரைட் ரைட். ரைட்டா தான் சொல்லிடுறேன். இல்ல பேபி டாடி விசிறி குச்சியை கொஞ்சம் ரைட் சைடுல நகட்டி சொரிஞ்சு விடுங்க. நல்லா ஓங்கி மண்டையில 2 போடு போடுங்க. இந்த இப்படியான்னு பாருங்க. அங்கதான் அங்கதான் அங்கதான். போதுமா? ஓகே. ஏசிலேயே வளர்ந்த புள்ள, அதான் ஃபேன் காத்து பட்ட உடனே அரிக்குது. பேபி டாடி. சரியா புள்ள, சரியா புள்ள. ஷூ, என்னைய கூட எங்க அப்பா இப்படி கொஞ்சினது இல்ல. மருமானே, ம் இன்னும் வேலை நிறைய இருக்கோ? நாளைக்கு ரிசப்ஷன் இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கலாமே. எனக்கும் தூக்கம் வருது பேபி டாடி. உங்க பொண்ணு என்ன தூங்க விட மாட்டேங்கிறா. போச்சு. ஏன், என்ன பண்றா? லைட் ஆஃப் பண்ண சொன்னா பண்ண மாட்டேங்கிறா. ஐயோ, இப்படி சொன்னா எங்க அப்பா என்ன நினைப்பாரு? அவ ஒரு கூறுகட்ட கழுத. யாரு, நானு? ஆமா பேபி டாடி. தூங்கும் போது லைட்டை அமர்த்திட்டு தூங்கணுங்கிற விவரம் கூட இல்ல பத்தீங்களா? என்னதையே வளர்த்துருக்கானோ அவளை பெத்தவன். பேபி டாடி அது நீங்க தான்யா. அதனாலதான் என்னைய நானே வஞ்சுக்கிறேன். வேற ஆள்னா வைய முடியுமா? அதுவும் சரிதான். மர்மானே, நாளைக்கு ரிசப்ஷன்ல உங்களுக்கு மாப்பிள்ளை தோழனா நான் வந்து நிக்கட்டுமா? எங்க அப்பாவுக்கு ஆசையை பத்தியா? பேபி டாடி பேசாம நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐய, ஏன் மர்மானே? அவ எனக்கு சரிப்பட்டு வரமாட்டா. என்ன போட்டு டார்ச்சர் பண்றா. இந்த பொம்பளைங்களே அப்படித்தான் மருமகனே. நமக்கு வேற வழி இல்ல. தலையை கொடுத்தாச்சுன்னா அவ்வளவுதேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதேன். அப்ப நான் இதே மாதிரி டெய்லி வெளியே தான் உட்காந்து வேலை பார்க்கணுமா? அது உங்க சமத்தை பொறுத்தது. சமத்துன்னா என்ன செய்யணும்? இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டா எப்படி? இப்ப என்னை எப்படி வந்து சமாதானப்படுத்துனீங்க? நல்லா நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். 10 மணிக்கு வந்து கதவை தட்டி என்னை எழுப்புனீங்க. இது வேறயா? நீங்க என்னை கொஞ்சி கெஞ்சி சமாதானப்படுத்தின சமாதானத்துல இப்ப நான் உங்களுக்கு டீ கொடுத்து விசிறி விட்டுக்கிட்டு இருக்கலையா? இவ்வளவு வேலை நடந்திருக்கா? அதுக்கு அதே மாதிரி அந்த பப்பரமிட்டாவையும் பண்ணணுமா? நீங்க பண்ணி பாருங்க. அடுத்து அவளும் உங்களுக்கு இந்த மாதிரி டீ போட்டு கொடுத்து விசிறிய வச்சு விசிறி விடுவா. அப்போ இப்போ நான் போய் அவளை கதவை தட்டி எழுப்பி சமாதானப்படுத்தணுமா? ஒருவேளை தூங்கி இருந்தான்னா? தூங்கி இருந்தான்னா ஒரு குடம் தண்ணியை தூக்கி மேல ஊத்துங்க. என் பேபி பாவம் நனைஞ்சிருவா. என் செல்ல பேபி. நனைஞ்சாலும் முழிச்சிருவான்ல. தூங்கிக்கிட்டு இருக்கிற மேல போய் தண்ணி ஊத்த சொல்றியே, உனக்கு அறிவு இருக்காயா பேபி டாடி? நல்லா கேளுங்க. அது இருந்திருந்தா இப்படி நடிச்சாமத்துல 12 மணிக்கு உட்காந்து உங்களுக்கு டீ போட்டு கொடுத்து விசிறி விட்டுக்கிட்டு இருப்பாரா? உமக்கும் சரி உம பொண்ணுக்கும் சரி கொஞ்சம் கூட அறிவில்லையா? சர்த்தேன் இருந்திருந்தா உங்க பின்னாடி இப்படி சுத்திக்கிட்டு இருப்போமா 2 பேரும்? ஐயோ, அப்படியா? ஆமா. சரி, அழைப்பு என்னைக்கு? உங்களுக்கு என்னைக்கு தோதப்படுதோ அன்னைக்கு வச்சுக்கிடுவோம். என்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்க? நான் தான் அப்பவே சொன்னனே, இன்னும் 2 வாரத்துக்கு ஃப்ரீ கிடையாது. சரி, நீங்க என்னைக்குன்னு சொல்லுங்க. அன்னைக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சிருவோம். நாட்டுக்கோழியா பிராய்லர் கோழியா? நாட்டுக்கோழி தான் மர்மோனே. உங்களுக்கு பிராய்லர் கோழி வாங்குவோனா? அப்ப சரி. ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் கொடுங்க. நான் ஒரு 2 வாரம் கழிச்சு சொல்றேன். என்ன, கோழி எங்கேயும் ஓடி போயிடாதுல்ல? அது எங்கேயும் போகாது கழுத. கழுதையா கோழியா? அட, கோழிதான் மர்மோனே. ஓகே, அப்போ நான் இந்த வேலையை முடிச்சுட்டு மும்பை போயிட்டு யூனிவர்சிட்டியில போய் இந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கோழியை ஒரு பிடி பிடிக்கிறேன். சரியா? ஆட்டு மர்மோனே, நீங்க வேலையை முடிச்சிட்டு பதறாம வாங்க. இதோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். இன்னைக்கு ஒர்க் முடிஞ்சிரும். மீதிய நாளைக்கு விடிஞ்சு பாத்துக்கலாம். முடிச்சிட்டேன். முடிச்சாச்சா? அப்ப பேபி நம்ம தூங்கலாமா? பேபி டாடி தாலாட்டு பாடவா? வேணாம், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. கிளம்பவா? தூங்கிடுவீங்களா? தாலாட்டு பாடி தூங்க வைக்கலான்னு பார்த்தேன். நோ, நானே தூங்கிடுவேன். நீங்க வீட்டுக்கு போயிருவீங்களா இல்ல நான் கொண்டு வந்து விடட்டுமா? அட, நான் போயிருவேன். அப்ப என்னை நீங்க கொண்டாந்து விட்டீங்கன்னா திரும்ப உங்களை கொண்டாந்து விடுறதுக்கு நான் வரணும்.
என்ன கொண்டு வந்து விட போறீங்களா? ஆமா, புது மாப்பிள்ளையில அப்ப கொண்டு வந்து விடணும்ல, தனியா வெளியே விடக்கூடாதுல. இப்போ உம்மை பாக்குறதுக்கு நான் தனியா தனியா வந்தேன். தெரிஞ்சிருந்தா வர விட்டுருக்க மாட்டேன். சரி, நீங்க போய் தூங்குங்க, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே, குட் நைட் பேபி டாடி. குட் நைட், குட் நைட். அப்ப நான் கிளம்புறேன், நாளைக்கு சந்திப்போம். ஓகே பாய், டேக் கேர். பாய். நானும் அதே. புருஷ பொண்டாட்டி சண்டைக்குள்ள தான் தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மாமனார் மருமக சண்டைக்குள்ள கூட நம்ம தலையிடக்கூடாது போல. அச்சோ அச்சோ, என் செல்ல பேபி என்னென்ன வேலை பார்த்துருக்கு பாரு. இந்த அப்பாவும் சரியான ஆளு. பேபி வர்றாரு. இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாத மாதிரியே இருந்துடணும். என்ன வேலை முடிஞ்சா? போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? முடிஞ்சு. நீ இன்னும் படிச்சு முடிக்கலையா? எனக்கு இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. ஓகே, நீ படி, நான் வெளியே படுத்துக்கிறேன். ஒன்றும் வெளியே போக தேவையில்லை, இங்கேயே படுங்க, நான் லைட் ஆஃப் பண்றேன். இன்னும் இவ்வளவு நேரம் உருன்னு இருந்த, இப்ப சிரிக்கிற? ஏன் சிரிச்சா கூட ஒரு குத்தமா? இந்த ரூமுக்குள்ள ஒரு மனசு சிரிக்கவும் கூடாதா? நீ பேசுறது ஒன்றும் சரியில்லை பப்பரமிட்டா. ஆமா, நான் பேசுறது சரியில்லை, நீங்க பேசுறது மட்டும் ரொம்ப சரி. எங்க அப்பாவை எவ்வளவு மரியாதை குறையா பேசுனீங்க. இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்கல அவர்கிட்ட. ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்குன்னீங்க, என்கிட்டயும் மன்னிப்பு கேட்கல இன்னும். நீ பெரிய இவ, உங்க அப்பா பெரிய அவரு. இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் எங்களை உள்ள விடுவாங்க, லைட் ஆஃப் பண்ணுவாங்க, தூங்க விடுவாங்க. இது என்னோட ரூம், தெரிஞ்சுக்கோ. உங்க ரூம்னா வச்சுக்கோங்க, நான் வேணா வெளியே போய்க்கிறேன். எதுக்கு? என் ப்ரோ கிட்ட எனக்கு காலையில திட்டு வாங்கி கொடுக்கறதுக்கா? வேணாம் தாயே, நீ ஒரு ஓரமா உட்காந்து படி, நான் இந்த ஓரமா செவனேன்னு தூங்குறேன். நீ லைட் ஆஃப் பண்ண தவளை, ஆஃப் பண்ண தவளை போ. நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு. நாளைக்கு ரிசப்ஷன். நாளைக்கு ரிசப்ஷன்? ஆமா, நேத்தைக்கு கல்யாணம். லூசு. ஆமா, லூசு. இது ஏன் இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா? பேபி பேபி, என் செல்ல பேபி. தூங்கலையா? லைட் ஆஃப் பண்ண போறேன். இந்த தூங்கிட்டேன். ஏங்க, கொழுந்தனார பாத்தீங்களா? பார்த்தேன். கொழுந்தனாரு ரொம்ப யோகக்காரரு. அவர் மாமனாரு அவருக்கு டீ கொடுக்கறாரு. உங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லையேன்னு வருத்தமா இருக்கோ? அவன் யோகக்காரனா, நான் மகா யோகக்காரன். அது எப்படியா? எனக்காக என் தங்க பிள்ளை தூங்காம உட்காந்து டீ கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்ப நான் தானே பெரிய யோகக்காரன். ஆனாங்க, ஒரு விஷயத்துல கூட என்னை விட்டு கொடுத்துட மாட்டீங்க, என்னங்க? எதுக்கு விட்டு கொடுக்கணும்? அது சரி, கல்யாண நேரத்துல இப்படி எல்லாம் ப்ராஜெக்ட் வந்து கஷ்டப்படுத்துதேன்னு கவலையா இருக்காங்க. கல்யாணம் பண்ண ராசி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் நமக்கு வந்து சேருதேன்னு நினைச்சு சந்தோஷமும் படலாம். அது எப்படிங்க? அப்படித்தான். மண்டபத்துல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சாங்க? எல்லா வேலையும் முடிஞ்சது. காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சு, தேங்காய் துருவி வச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்பியே வந்தேன். கொஞ்ச நேரம் தூங்குங்க. இந்த இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல முடிஞ்சிருண்டாப்ல. அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? கேட்டுக்கிட்டே வேலையை பாக்குறீங்களா? என் தங்க பிள்ளை முதல்ல போய் தூங்குங்க. எவ்வளவு நேரம் முழிச்சிருப்பீங்க? மணி என்ன ஆகுதுங்க? நீங்க இவ்வளவு வேலையை பார்த்துக்கிட்டே முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். சரி, அப்போ கருப்பனுக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? தங்கள் சித்தன் என் பாக்கியம். என்ன செய்யணும்? அந்த டீ இப்படி ஓரமா வச்சுட்டு போய் தூங்கணும். நான் தூங்க மாட்டேன். நீங்க வேலையை முடிச்சிட்டு வர வரைக்கும் நானும் முடிச்சுதான் உட்காந்துருப்பேன். ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிட்டு இப்படி எல்லாம் பேச்சு மாறக்கூடாது. நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. நான் வேணா வெளியே உட்காந்துக்கிட்டுமா? நான் அரை மணி நேரம் தான் வேலை இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்க, நான் உங்க பக்கத்துலயே உட்காந்துருக்கேன். முடிச்சிட்டு சேர்ந்து தூங்கலாம். சரி, அப்ப நான் விறுவிறுன்னு வேலையை முடிச்சிடட்டா? ஏங்க, அந்த சாருபாலா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்காமே. அப்படின்னா செவ்வாய் தோஷம் இருக்கிற பையனை தான் பார்த்து முடிக்கணுமா? அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளாம் என்ன ஜாதகம் பார்த்தா கல்யாணம் முடிச்சோம்? நம்ம ஜாதகம் பார்த்தா அப்ப கல்யாணம் முடிக்கலையோ? ஆமா, பார்த்தோம்னா எனக்கும் உங்க அக்காவுக்கும் தான் ஜாதகம் பார்த்தாங்க. என் ஜாதகம் அவங்களோட ஜாதகத்தோட நல்லா பொருந்தி இருந்தது. ஆனா என் மனசு என் தங்க பிள்ளை கிட்டையில பொருந்தி இருந்தது. அதை இப்ப சொல்ல வேண்டாம். என்னங்க, நம்ம ஜாதகம் பார்க்கலடா. இப்பதான் பார்த்தோன்னு சொன்னீங்க. தெரியாம சொல்லிட்டேன். இவ்வளவு நேரம் எல்லாம் புள்ளத்தாச்சி பொண்ணு முழிச்சிருக்க கூடாதான். கல்யாண வீடுன்னா முழிச்சிருக்கலாமா? ஓஹோ. மைனி 2 நாளா வீட்டுக்கு வரல. இன்னைக்கு மண்டபத்துக்கு வந்து சாப்பிட்டு கையோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நான் அவளை கூட்டிட்டு வந்தேன், நேரம் மண்டபத்துல கொண்டு போய் விடுடான்னு சொல்லிட்டா. ஏங்க இங்க வர மாட்டேங்கிறாங்க? வருவா, நாளைக்கு வருவா.
இங்க பாருங்க, எனக்கு மைனியை பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. இன்னொரு தடவைலாம் அவங்க அத்தை மைனி ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க என்னன்னு கேட்கணும் பாத்துக்கோங்க. உங்களுக்கு அப்ப பட்டாதான் புரியும். நீங்க கேட்கலைன்னா அப்புறம் நான் போய் கேட்டுருவேன். சரி கேளுங்க. வேலை முடிஞ்சா? இந்த முடிஞ்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம். ம். ஏன் கருப்பாயி, நம்ம வீட்ல கல்யாண வயசுல பிள்ளை இருக்கு. உனக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. உன் மூத்தவனுக்கு கல்யாணம் முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு என்னக்கா தெரியும், அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கான். நான் இங்க வரும்போதே அவன் மலரை காதலிச்சுக்கிட்டு தான் இருந்தான். சரி, உன் சின்னவனுக்கு கல்யாணம் முடிக்கும் போதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அவனும் லவ் மேரேஜ் தான்க்கா. இப்படி நம்ம வீட்லயே கல்யாண வயசுல 2 ஆம்பளை பசங்களை வச்சுக்கிட்டு நான் வெளியே மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கேன் ஊரெல்லாம். நீங்க செவ்வாய் தோஷம் இருக்கிற மாப்பிள்ளை தானே வேணுங்கிறீங்க. அப்படி பார்த்தா என் தம்பிங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லையே. நீங்க ஜாதகம் பார்த்தா முடிச்சீங்க? இல்ல. அப்புறம் அப்ப நீங்களும் ஜாதகம் பார்க்காம முடிக்க வேண்டியதுதானே? ஐயோ பார்த்தாச்சுல, பார்க்க முன்னாடியா இருந்திருந்தா அப்படியே முடிச்சிருந்துருக்கலாம். நானே என் பிள்ளைக்கு என் 2 தம்பிகள்ல யாராவது ஒருத்தனை கட்டி வைக்கலான்னு பார்த்தேன். பையன் உள்ள சிக்க மாட்டேன்ட்டானுங்க. 2 பசங்களும் எப்படி இருக்கானுங்க பாரு, எனக்கு பார்க்க ஆத்தாமையா இருக்கு. உங்களுக்கு இப்படி இருக்குன்னா எனக்கு 2 பேரும் கூட பிறந்தவங்க. நான் பெத்த மகளுக்கு கட்டி வைக்கலையேன்னு அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? வீடு பாரு, 2 வீடு இருக்கு, பெரிய வீடா இருக்கு. 2 பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 தம்பிகளும் பொண்டாட்டிக்கு என்னம்மா நகை சேர்த்து வச்சிருக்கானுங்க, உங்க அம்மா காமிச்சாங்க. ஆமா, இப்பதே நானே அதெல்லாம் மறந்துருக்கேன். நீங்க ஆரம்பிச்சு வைங்க. என்ன கருப்பாயி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம இருக்க. 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இல்லக்கா, இனிமேல் அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நம்ம வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குங்கிற உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருந்ததா? ஏக்கா, என் கூட யாருக்கா பேசுனீங்க? எத்தனை வருஷம் ஆச்சுக்கா நீங்க எல்லாம் என் கூட பேசி? சாரு பாலாவை நான் சின்ன பிள்ளையில பார்த்தது, இப்பதான் அதுக்கப்புறம் பாக்குறேன். ஏன் வேற எங்கேயும் பார்த்தது இல்லையா அவளை? பார்த்துருக்கேன்க்கா, கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறம் இப்பதானே பாக்குறேன். நம்ம இனத்துல நம்ம குடும்பத்துல இப்படி அருமையான மாப்பிள்ளைங்க இருக்கும்போது நான் வெளியே தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். இப்படி எனக்கு பார்க்க ஒரே என்னத்த சொல்றது போ. சித்தி, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி ஆயிட்டேன் சாரு, நீங்க ரெடி ஆக வேண்டியதானே. ஒரு சேலை எடுத்து கட்டு. சேலையெல்லாம் ஒன்றும் கட்ட வேண்டாம், சேலை கட்டுனா ரொம்ப பெரிய பொண்ணாட்டம் இருப்பா. பாப்பா, அக்கா எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நம்ம என்னன்னு கேட்டுட்டு வரேன். போ. சாரு, சேலையெல்லாம் கட்ட வேண்டாம், அவ சொன்ன மாதிரி சுடிதார் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேம்மா. அதை எடுத்து போடு. சேலை கட்டுனா அப்புறம் ரொம்ப பெரிய பொண்ணா தெரியவே. எல்லாரும் இன்னும் கல்யாணம் முடிக்கலையான்னு கேட்பாங்க. நம்ம கவலை நமக்கு தானே தெரியும். என்னடா நேரத்தெல்லாம் இதை பத்தி பேசலையே, நல்லா என்கிட்ட பேசினியேன்னு பார்த்தேன், இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டே இல்லை. எனக்கும் வருத்தமா இருக்கும்ல சாரு. அதை என்கிட்டயே சொல்லி காட்டினா நான் என்னம்மா செய்வேன்? செவ்வாய் தோஷத்தோட பிறந்தது ஏன் தப்பா? அப்படி பார்த்தா என்னை அந்த நேரத்துல பெத்தது ஓன் தப்பு. வாய் தான், இந்த வாய் தான் ஜாதகத்துல செவ்வாய் உச்சத்துல இருந்தா இப்படித்தான் வாய் 8 ஊருக்கு நீண்டுகிட்டு போகுமா? அப்புறம் எந்த காலத்துல உனக்கு கல்யாணம் நடக்கும்? இப்படியே நீ பேசிட்டு இருந்தேன்னா? ஏம்மா, இப்ப நான் என்னம்மா பேசிட்டேன்? என் மேல என்னம்மா தப்பு இருக்கு? செவ்வாய் தோஷத்தோட பிறந்தது ஏன் தப்பாம்மா? உடனே புசுன்னு அழுகாத சாரு. நீ இப்படியே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கம்மா எப்ப பார்த்தாலும். பாரு சாரு, ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்ற அந்த அம்மாவோட கவலை அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். இங்க பாரு, இந்த வீட்டு 2 மருமகளையும் பாரு, உன்னைய விட வயசு கம்மி, ஆனா பாரு கல்யாணம் முடிச்சாச்சு. அந்த மூத்தவளுக்கு குழந்தை உண்டாயிருக்கு. இளையவ பாரு, ஒண்ணும் இல்லாத வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்திருக்காங்க. அந்த பிள்ளை எப்படி இருக்கு பாரு, ராணி மாதிரி. அதுக்கு நான் என்னம்மா செய்யறது? சரிதான், கரெக்டு தான். நீ என்ன செய்வ? காலகாலத்துல என் பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்திருந்தா நேரம் என் பிள்ளையும் கையில குழந்தையோட இருந்திருக்கும். நானும் என் பேர பிள்ளைய தூக்கி சீராட்டி கொஞ்சிக்கிட்டு இருந்திருப்பேன். இப்படி கேட்கறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி முடியாம தெருவில் யாரையாவது பார்த்தா கூட தலையை குனிஞ்சிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஒரு சில நேரம் தோணுது, பேசாம பொண்ணுக்கு ஜாதகமே இல்லை, ஜாதகமே எழுதலைன்னு சொல்லி மாப்பிள்ளை பார்க்கலாமோன்னு தோணுது. ஆனா அதுக்கும் பயமா இருக்கு. சரி போ சாரு, போய் ரெடி ஆகு போ, ரிசப்ஷனுக்கு நேரம் ஆச்சு போ. பேசுறதெல்லாம் பேசிட்டு ஒண்ணுமே பேசாத மாதிரி இருக்க பத்தியம்மா. என் பிள்ளை அழுகாதடா, போய் ரெடி ஆகு போ. அம்மா ஏதோ ஒரு கவலையில பேசிட்டேன்னு. சாரு பாவம் என் பிள்ளை. மாறா, அம்மா உன்னைய ரொம்ப திட்டுனாங்களாடா? அது எப்பவும் திட்டுறது தானே, புதுசா என்ன? ஆனா நான் தான் உனக்கும் உன் மனைவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என்னைய உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் எப்பவும் நான் வெளியே சொல்ல மாட்டேன். பாவம் கருப்பாயி, வந்ததுல இருந்து அம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கா. அப்படியெல்லாம் நினைச்சு பாவப்படாதீங்க. அவ பேசாம இருக்காளேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஏன்டா அப்படி சொல்ற? அவெல்லாம் வாயை திறந்தான்னா அம்மா திண்டுக்கல் பூட்டு போட்டுதான் வாயை பூட்டணும். அப்படியாடா சொல்ற தம்பி? ஆமா, பிறகு என் சின்ன மச்சான் கல்யாணத்துக்கு பெரிய மச்சான் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டு அம்மா வந்திருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவ வாயை மூடிக்கிட்டு அம்புட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ,
அப்போ உன் பாடு. எவ்வளவுக்கு எவ்வளவு வாய் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு பாசக்காரி. எங்க எல்லாரையும் தாங்குவா, யாரையும் விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா வாய் மட்டும் நல்ல 8 ஊருக்கு பேசுவா. நீ ஆசைப்பட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அண்ணன் 2 வீட்டுக்கும் தெரியாம இந்த வேலையை முடிச்சேன். நீ நல்லா இருந்தா போதும்டா தம்பி. நான் நல்லா இருக்கேனே, சந்தோஷமா இருக்கேன். அது உன்னை பார்த்தாலே தெரியுது. உன் மச்சான் உன்னை தாங்குதாங்கன்னு தாங்குறானே. அவங்க வீட்டுல வாடகை இல்லாம தங்க வச்சிருக்காங்க. வீடெல்லாம் வேற புதுசா எவ்வளவு பெருசா கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, ரொம்ப பாசம்தான். எப்படியோ நீ நல்ல சந்தோஷமா இருந்த போதும்டா தம்பி. நம்ம எல்லாரும் இப்படி ஒண்ணு மண்ணா பார்த்து பேசி வச்சு எத்தனை நாள் ஆச்சு. அப்பப்போ உன்னை பேங்க்ல வந்து பாக்குறதோட சரி. முன்னாடி மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இனிமே முன்னாடி மாதிரியே இருப்போம். சரிடா தம்பி. சரி அண்ணே, ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகுவோமா? ரெடி தானே, அப்படியே கிளம்பிட வேண்டியதானே. மண்டபத்துல போய் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருப்போம் வா. நேத்து நைட்டு நல்லா ஜாலியா இருந்தது. உன் மச்சான் நல்லா பேசுறானப்பா. ஆமா ஆமா, நல்லா பேசுவாரு. ஆமா, உன் சின்ன மச்சான் உங்ககிட்ட பேச மாட்டானாமே, அப்படியா? அதெல்லாம் பேசுவாரே. சரி, எல்லாரும் உங்ககிட்ட பாசமா இருந்தா சரிதான். அதெல்லாம் எனக்கு ஒரு குறையும் இல்ல. சரி வா, மண்டபத்துக்கு போவோம். ஹாய் எம்கே. வா மரியா. ஹே டெவில் ஏஞ்சல், இந்தா எம்கே கூட உன்னோட மேரேஜுக்கு என்னோட இந்த கிஃப்ட். டெவில் ஏஞ்சலா? நானா? ஆமா, நீ எங்க எம்கே ஓட டெவில் ஏஞ்சல். டோன்ட் யூ நோ? தெரியாதே. மரியா, நேத்து நைட்டு எம்கே உங்களை திட்டுனதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு. வாட் a funny. எம்கே என்ன திட்டுறது என்ன புதுசா? டெய்லி நான் எம்கே கிட்ட திட்டு வாங்குவேன் யூஎஸ்ல. அப்படியா? ஆமா பின்ன, ஒரு அழகான பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணா திட்டுற முத ஆளு இந்த எம்கேவா தான் இருக்கும். ப்ரப்போஸ் பண்ணாங்களா? யாரு? நான் தான். எத்தனை வருஷமா ப்ரப்போஸ் பண்ணேன் தெரியுமா? எப்ப நான் ப்ரப்போஸ் பண்ணாலும் எம்கேவோட ஆன்சர் என்ன தெரியுமா? நோ. என்னோட ப்ரோ என்ன நம்பி தான் இங்க யூஎஸ்க்கு என்ன அனுப்பி வச்சிருக்காரு. அவரோட நம்பிக்கையை நான் கெடுக்க மாட்டேன் அப்படினே தான் சொல்லுவாரு. அவங்க ப்ரோ கல்யாணத்துக்கு இங்க இந்தியா வந்துட்டு திரும்ப ஒருக்க யூஎஸ் ரிட்டர்ன் ஆனாருல்ல? ஆமா. அப்ப கூட நான் அகைன் ஒரு தடவை ப்ரப்போஸ் பண்ணேன். அப்போதான் சொன்னாரு எனக்காக ஒரு டெவில் ஏஞ்சல் அங்க இருக்கா அப்படின்னு. ஒரு வார்த்தைனா ஒரு வார்த்தை, அதுக்கு மேல பேச மாட்டாரு எம்கே. அதுக்கு மேல ஏதாவது நான் பேச வச்சா உடனே என்னை திட்டி வெளியே அனுப்பிடுவாரு. ஆனா இப்போ நான் இங்க வந்ததுல இருந்து எம்கே என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாருன்னா அதுக்கு காரணம் நீதான் பப்பரமிட்டா. பப்பரமிட்டாயா? உங்களுக்கு தெரியுமா? எம்கே அடிக்கடி புலம்பும் போது நான் கேட்டிருக்கேன். நான் ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது எம்கேவை ஹக் பண்ணி கிஸ் பண்ணேன்ல, அப்போ உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு பாக்குறதுக்காக தான் அப்படி செஞ்சேன். இல்லாட்டி இந்த சிடுமூஞ்சி பக்கத்துல நிக்க முடியுமா? பக்கத்துல நின்னே ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. இவரு ஹக் பண்ணி கிஸ் பண்ண விடுவாரா? அவருக்கு அது என்னது கற்பு, அது கெட்டு போயிருமா. அவங்க அண்ணன் கிட்ட பதில் சொல்ல முடியாதா? அப்புறம் சொல்லுவாரு. எத்தனை தடவை பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கோம் தெரியுமா அங்க யூஎஸ்ல? வரவே மாட்டாரு. எல்லாரும் அப்பாவுக்கு பயப்படுவாங்க, அம்மாவுக்கு பயப்படுவாங்க. ஆனா அண்ணனுக்கு பயப்படுற ஒரு ஆளுன்னா அது எம்கே தான். அப்படிப்பட்ட எங்க எம்கேவோட டெவில் ஏஞ்சல் நீ. உன்னை நான் சும்மா டென்ஷன் படுத்தி பார்த்தேன். டோன்ட் மிஸ்டேக் மீயா. தேங்க்யூ. எம்கே அண்ட் எம்கேவி விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ மரியா. தேங்க்ஸ் மரியா. நான் உங்களை வந்ததுல இருந்து கொஞ்சம் திட்டிக்கிட்டே இருந்துட்டேன், சாரி. மிஸ்ஸஸ் எம்கேல அப்படித்தான் இருக்கணும். அச்சச்சோ, சாரிங்க. இட்ஸ் ஓகே. ஹாப்பி மேரிட் லைஃப். நான் போய் சாப்பிடுறேன். வடை, பாயசம், அப்பளம், கூட்டு, பொரியல், அவியல், பச்சடி, பிரியாணி எல்லாம் இருக்காம். எல்லாம் இருக்கு, போய் சாப்பிடுங்க. ஓகே, பாய். பாய் எம்கே. பாய் மரியா, சாப்பிட்டு மைனி பக்கத்துல இரு. ஓகே. எனக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். கோமு இருப்பா, அவ பக்கத்துல கூட இரு. ஓகே எம்கே, ஐ வில் மேனேஜ். யா, ஓகே ஃபைன். Bye, Paparmita. Bye. See you, MK darling. போதும் போ. Bye. பாய். போய் சாப்பிடு போ. ஏய், என்ன? டெவில் ஏஞ்சலா நானு?
தெரியாம அப்படி பேர் வச்சுட்டேன். நீ டெவில் ஏஞ்சல்லாம் இல்ல, வெறும் டெவில் தான். பேபி, ஐ லவ் யூ பேபி. தேங்க்யூ. எனக்கு சொல்லுங்க. ஆசைதான். ஹாய் வெண்ணிலா. சார் வாங்க வாங்க. முத்து, இவங்க என்னோட லா ப்ரொஃபசர் வசந்தன் சார். ஹாய் சார், ப்ளீஸ் வெல்கம். சார் நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தேங்க்யூ சார். நோ இட்ஸ் மை பிளஷர். நீங்க நார்மல் ஸ்டூடெண்ட் இல்லையே, உங்களை உங்க மாமாவும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தானே படிக்க அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா சார். சார் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ சார். ஓகே, விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். சார் சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமேதான், இப்பதான் வந்தேன். கண்டிப்பா சாப்பிட்டு தான் சார் போகணும். யா ஷூர், ஓகே. சரி, ஓகே, பை. பை பாய் சார். சார். நான் ஒரு மரியாதைக்கு பத்திரிக்கை வச்சேன். எங்க சார்லாம் வருவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நல்ல கிளாஸ் எடுப்பாரு முத்து. அப்போ நீ பாஸ் ஆயிடுவ. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் நான் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆவேன். சீக்கிரமா லாயர் ஆயிருவேன். நீ இப்போவே இந்த வாய் பேசுற, நீ லாயர் ஆயிட்டேனா? அத நீங்க லாயருக்கு படிக்க வைக்க முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆஹா. எல்லாம் தலை எழுத்து மிஸ்டர் எம்கே. அதை யாராலையும் மாத்த முடியாது. அது சொல்லு, இப்ப சொன்னியே, இது 100% ட்ரூ. ஐசப்பா, எவ்வளவு நேரம் வர்றதுக்கு? ஐசையாவது காலையில அனுப்பி வச்சிருக்கலாம்ல. ஏன்டா தாயி, அவன் நேத்து வரைக்கும் உங்க வீட்டுல தானே இருந்தா. கூட ஒரு நாள் அப்படியே விட்டு வச்சிருந்திருக்கலாம். ஒரேடியா ரிசப்ஷன் முடிச்சு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்போம்ல. அது சரி, உன் ஃப்ரெண்டு கூட இருக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கும் போது என் பிள்ளை கூட இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? எங்களுக்கு எங்க பிள்ளைய தேடி கிடக்கும்ல மலரு. அக்கா கல்யாண வீடுன்னு தானே கேக்குறேன். அப்படின்னா இப்படி வச்சுக்கிடுவோம். ஐசு பாப்பா கல்யாணத்துக்கு நீ 2 நாளைக்கு முன்னாடியே வந்து இருந்துரு எங்க வீட்டுல. மாட்டேன். இவ மட்டும் இவ வீட்டை விட்டு வந்து இருக்க மாட்டாளாம். என் பிள்ளை மட்டும் வந்து இருக்கணுமா? எப்படி இருக்குன்னு பாரு கதை. நான் என் வீட்டை விட்டு வந்தேன்னா என் குடும்பமே ஸ்தம்பிச்சு போயிடும். நான் இல்லாம காலையில எந்திரிச்சு என் வீட்டுக்காரருக்கு, கொழுந்தனாருக்கு, அத்தைக்கு எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்கணும், சமையல் பண்ணணும். எல்லா வேலையும் நான் தானே பார்க்கணும். நான் விட்டுட்டு வர முடியுமா? ஆனா ஐசா அப்படி இல்ல. உங்க வீட்டுக்கு செல்ல பிள்ளை, அவ எந்த வேலையும் பார்க்க மாட்டா. எல்லாத்தையும் அக்கடான்னு போட்டுட்டு வந்துடலாம். மலரு, என்னைய கல்யாணத்துக்கு கூப்பிடுறேன், என் மேல பாசம் காட்டுறேங்கிற பேர்ல என் பேரை டேமேஜ் பண்றல. இல்ல ஐசு, இப்ப நீ ஃப்ரீயா தானே இருக்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2-3 நாள்ல எங்க வீட்டுல உன்னை கூப்பிட்டு வச்சிருக்க முடியுமா? நானு இப்பவே வச்சுக்கிட்டாதான் உண்டு. ஐயோ, அந்த 2 பிள்ளைகளையும் பேசுறத பாறேன். அல்லையக்கா, நீங்களே சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி நான் எந்நேரமும் உங்க வீட்லயே தானே கிடப்பேன். ஆமாத்தா மலரு. இப்பதான் என்னால அங்கிட்டு இங்கிட்டு நகர முடியல. உடனே பாருங்க ஐசப்பாவை என்னெல்லாம் சொல்றாருன்னு. சரி, இன்னும் உங்க வீட்டுல விசேஷம் இருக்குல்ல. இந்த உன் நாத்தனாவுக்கு வீடு பால் காய்ச்ச போறீங்க. அப்புறம் உனக்கு வளகா போறதுல கூப்பிட்டு வச்சுக்கோ ஐச. போ. ஆமா, 2 நாளைக்கு முன்னாடியே கூட்டிட்டு வந்துருவேன். வச்சுக்கோ தாய், வச்சுக்கோ. போ, ஒரு வாரம் நாள் வச்சு இந்த அனுப்பு. ஐசு, என்ன ரெடியா? எனக்கு 3 வேளையும் சாப்பாடு போட்டா எங்கனாலும் இருந்துக்கிறேன் மலரு, போதுமா? அப்படி சொல்லு ஐசு. சரி வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு தான் வர்றோம். சாப்பிட்டாச்சா? அப்ப நீங்க அப்பவே வந்துட்டீங்களா ஐசப்பா? ஆமாமா, நாங்க வந்த உடனே முதல்ல சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு தான் வர்றோம். ஐஸ் இந்த இருக்கல்ல. இல்ல, ஐஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். குமாரண்ணா, சிஸ்டர் உங்களுக்கு ஐஸ் வேணுமா? கொடுங்க கொடுங்க. எனக்கு ஒண்ணு, குட்டிமாவுக்கு ஒண்ணு, அப்புறம் பொண்ணு மாப்பிளைக்கு ஆளுக்கு ஒண்ணு, உங்க ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு கொடுங்க. என் கை கொள்ற அளவுக்கு கொடுங்க. எல்லாருக்கும் வரிசையா நான் போய் கொடுக்குறேன் சிஸ்டர், நீங்க உங்களுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க. இல்ல நீங்க வந்தவங்கள கவனிங்க. எனக்கு இப்ப நான் கேட்டதை கொடுங்க. வெண்ணிலா கல்யாணத்துக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீமா? சூப்பர் சூப்பர். சார் உங்களுக்கு ஐஸ் வேணுமா? குமாரண்ணா, உங்களுக்கு ஐஸ் வேணுமா? ஐஸை யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? நான் அங்கிட்டு ஓடிடுறேன்ப்பா. சார் ஐஸ் வேணுமா? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு தம்பி? சார் நீங்க தான் எனக்கு ஐஸ் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, நானாவது உங்களுக்கு கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. அதான் கேக்குறேன், பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சார் ஐஸ் வேணுமான்னு கேட்டேன் சார். வாங்கிக்கோங்க சார், சாப்பிட்டு வர்றவங்களுக்கு வரிசையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்பதானே சாப்பிட்டு வர்றீங்க, அதான் உங்களுக்கும் கொடுக்கலான்னு வந்தேன். வாங்கிக்கோங்க, சும்மா இதை கொடுத்துட்டு பதிலுக்கு வேற எதுவும் கேட்க மாட்டேன். சரி கொடுங்க. அப்படி வாங்கிக்கோங்க சார், கூச்சப்படாதீங்க. நான் கல்யாண வீட்டுக்காரன் சார், அதுவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரன். நான் பேசுறதையெல்லாம் குதர்க்கமா எடுத்துக்கிடாதீங்க. நான் ஐஸ உங்களுக்கு கொடுக்க தான் வந்தேன், கேட்க வரல. இந்தாங்க சார், வாங்கிக்கோங்க. வர்றேன் சார், ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிடுங்க.
வீடெல்லாம் எந்த அளவுல இருக்கு? கல்லு வரிசை வச்சு முடிச்சிருக்கு சார். இனி மடமடன் சோதரி எழுப்பி 3 மாசத்துல வீட்டு சாவியை கையில கொடுத்துருவாங்க. கிரகப்பிரவேசத்துக்கு பத்திரிக்கை வைப்பேன் சார், மறக்காம வந்துருங்க குடும்பத்தோட.